Dear students, welcome back to our channel. இன்னைக்கு 10th Maths Unit 1 Relation and Functionsல Exercise 1.1ல first sum பார்க்கலாம். Find A cross B, A cross A and B cross A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஏன்ற ஒரு செட் கொடுத்துருக்காங்க, பின்ற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிவன் எடுத்துக்கலாமா? கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? A ஈக்குவல் டு 2 minus 2 3 ஓகேவா, b ஈக்குவல் டு 1 கமா மைனஸ் 4 ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா a கிராஸ் b ஃபைண்ட் பண்ணோம். ஓகே, ஸோ ஏவோட செட் எழுதிக்கலாம் 2 minus 2 3 அண்ட் கிராஸ் பியோட வேல்யூ என்னென்னா 1 கமா மைனஸ் 4 ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறதுனா என்ன பண்ணுவோம், நம்ம கம்மா போட்டு எழுதிப்போம் மல்டிப்ளை பண்ணி, அதாவது 2 கம்மா 2 கிராஸ் 2 கம்மா 1 ஓகேவா. அதுக்கடுத்து 2 கம்மா மைனஸ் 4 ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் 2வால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 கம்மா 1, அதுக்கடுத்து மைனஸ் 2 கம்மா மைனஸ் 4 ஓகேவா. நெக்ஸ்ட்டு 3 கம்மா 1, அதுக்கடுத்து 3 கம்மா மைனஸ் 4 ஓகேவா. இது ஏ கிராஸ் பி ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ கிராஸ் ஏ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்களா. ஸோ ஏவோட வேல்யூ என்ன பார்த்தோம், 2 கமா மைனஸ் 2 கமா 3 ஓகேவா. கிராஸ் திரும்பவும் அகைன் ஏவோட வேல்யூ தான் எழுதணும், ஏன்னா ஏ கிராஸ் ஏல ஸோ 3 ஓகேவா. ஸோ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு 2ஆல் 2 கமா 2, நெக்ஸ்ட்டு 2 கமா மைனஸ் 2 2 கமா 3 ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் 2ஆல் மைனஸ் 2 கமா 2, அதுக்கடுத்து மைனஸ் 2 கமா மைனஸ் 2 மைனஸ் 2 கமா 3 ஓகேவா. நெக்ஸ்ட்டு 3ஆல் 3 கமா 2 3 கமா மைனஸ் 2 நெக்ஸ்ட்டு 3 கமா 3 ஓகேவா. இது ஏ கிராஸ் ஏ ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ பி கிராஸ் ஏன்னா பியோட வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். பி வந்து 1 கமா மைனஸ் 4 கிராஸ் ஏவோட வேல்யூ என்னென்னா 2 கமா மைனஸ் 2 கமா 3 ஓகேவா. ஸோ இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்கள். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு 1ஆல் 1 கமா 2, நெக்ஸ்ட்டு 1 கமா மைனஸ் 2 1 கமா 3 ஓகேவா. நெக்ஸ்ட்டு மைனஸ் 4ஆல் மைனஸ் 4 கமா 2 மைனஸ் 4 கமா மைனஸ் 2 நெக்ஸ்ட்டு மைனஸ் 4 கமா 3 ஓகேவா. இது பி கிராஸ் ஏ ஓகேவா. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன் பார்க்கலாம். ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி கமா கியூன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏவோட வேல்யூ பி கமா கியூ, பியோட வேல்யூ பி கமா கியூ ஓகேவா. ஸோ இதை வச்சு நம்ம ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாம் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏவோட வேல்யூ எடுத்துக்கலாம். ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி கிராஸ் பி கமா கியூ. பியோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்கன்னா பி கமா கியூ ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணுன்னா ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ என்ன பி கமா கியூ, அடுத்து கிராஸ் பியோட வேல்யூ பி கமா கியூ ஓகேவா. ஸோ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஸோ கிராஸ் பண்ணால் பி கமா பி வருமா, நெக்ஸ்ட்டு பி கமா கியூ ஓகேவா. அடுத்து கியூவால் பண்ணும்போது கியூ கமா பி, நெக்ஸ்ட்டு கியூ கமா கியூ அவ்வளோதான் ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கும் போது என்ன வரும்னா ஏவோட வேல்யூ என்ன பி கமா கியூ, நெக்ஸ்ட்டு கிராஸ் பியோட வேல்யூ ஏவோட வேல்யூவே பி கமா கியூ ஓகேவா. ஸோ ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு என்ன வரும், பியால் பண்ணும்போது பி கமா பி, பி கமா கியூ, அதுக்கடுத்து கியூ கமா பி, அதுக்கடுத்து வந்து கியூ கமா கியூ ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் பண்ணோன்னா பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும் ஓகேவா. பி கிராஸ் ஏன்னா பியோட வேல்யூ என்ன பி கமா கியூ, கிராஸ் கியூ ஏவோட வேல்யூ பி கமா கியூ ஓகேவா. ஸோ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறதுன்னா என்ன வரும், பி கமா கியூ, பி கமா பி, அதுக்கடுத்து பி கமா கியூ, நெக்ஸ்ட்டு கியூ கமா பி, நெக்ஸ்ட்டு கியூ கமா கியூ ஓகேவா.
அவ்வளோதான் செகண்ட் டிவிஷன். சேமாக எல்லாத்துக்குமே சேம் தான் வரும். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து P, Q வச்சு தான் நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ சேம் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் டிவிஷன் பார்க்கலாமா? ஸோ தேர்ட் டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A = M, N கொடுத்துருக்காங்க. B வந்து இது வந்து நல் செட் அப்படின்னு சொல்லுவோம், பை. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா A × B ஃபைன் பண்ணுமா? ஸோ A × Bனா ஏவோட வேல்யூ என்ன வரும்? M, N. ஓகேவா? கிராஸ் இது பியோட வேல்யூ என்னென்னா எம்டி செட்டுன்னு போடுவது. ஓகேவா? ஸோ இப்போது இதில் வந்து எந்த ஒரு நம்பரையும் வந்து ப்ராடக்ட் பண்ண முடியாது. எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா நல் செட்டுன்னு சொல்லுவோம். எம்டி செட் ஆர் நல் செட். ஓகேவா? இது அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோன்னா A × A கண்டுபிடிக்கணும். ஓகேவா? A × A = ஏவோட வேல்யூ என்னென்னா M, N கிராஸ் அதே ஏவோட வேல்யூ M, N. ஓகேவா? ஸோ M, Nன்னா என்ன வரும்? ஃபஸ்ட்டு M ஆலனா M, M, அதுக்கடுத்து M, N. நெக்ஸ்ட்டு N ஆலனா N, M, அதுக்கடுத்து N, N. ஓகேவா? ஸோ A × A ஃபைன் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா B × A. பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? பை, நல் செட்டு. கிராஸ் ஏவோட வேல்யூ என்ன? M, N. ஓகேவா? ஸோ இதை கிராஸ் ப்ராடக்ட் B × A கண்டுபிடிக்கும் போது என்ன வரும்னா எம்டி செட்டு தான் வரும். ஒரு செட்டால் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு செட்டு கிடைக்கும். ஒரு செட்டை ஒரு எம்டி செட்டால் மல்டிப்ளை பண்ணாவோ இல்லை எம்டி செட்டை ஒரு செட்டால் மல்டிப்ளை பண்ணாவோ நமக்கு வந்து என்ன வரும்னா நல் செட் தான் கிடைக்கும். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.